ஸ்ப்ரே அடிச்சாங்கிறாங்க. ஸ்ப்ரே வந்து அடித்தா எவ்வளோ தூரம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு தெரியும். அப்படிங்கும்போது இப்போ எல்லாருமே அங்கே இருந்த ஸ்பாட்டில் எல்லாருமே அவுட்டே இருக்கணுமே. முகத்தில் கீறதோ ஸ்ப்ரே அடிக்கிறதோ அந்த மாதிரி சம்பவம்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் பொருளிங்க. எப்படி சார் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே வருதுன்னா காப்பாற்ற தான் வருவாங்க அவங்க. வேணுன்னே வந்து உசுறு போகணும் இது பண்ணணுங்கிறதெல்லாம் ரொம்ப இது. போலீஸுக்காக பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க. சேரிகார்டு தள்ளிட்டு போனால் அவன் போலீஸுக்கு வந்து எத்தனை பேர் தான் போய் பார்ப்பாங்க. அவரும் நம்மள மாதிரி மனுஷன் தானே. ஜென்ரேட்டர் தானே சார் நம்ம வந்து இதை லைட் எல்லாமே ஓடுது. எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் ஜென்ரேட்டர் தான் சார் நடக்க போகுது. ஜென்ரேட்டர் ரூம்லேயே அந்த சட்டரை இறக்கிட்டு உள்ளே விழுந்துட்டாங்க. அவரை பார்க்கணும். அதுக்காக வந்த மக்கள் தான் இந்த இதில் வந்து பலிகடை ஆகிட்டாங்க. 41 விலை மதிக்க முடியாத உயிர் போயிருக்கு. குழந்தைங்கள்லாம் என்ன பாவம் பண்ணலாம். டிவிக்கே தொண்டன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா சொல்ல. அது வந்து ஒரு கம்யூனிட்டியில் வந்து தொட்டுனா தூக்கலாம், யாரையாவது தூக்கிட்டா கூட உசுரை காப்பாற்றணும் இந்த இடத்துல. ஆனால் அவங்க வந்து அதை வந்து யாரும் தொட மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. காலையில் 10 மணிக்கே வந்துட்டாங்க. 10-10:30 மணிக்கே எல்லாம் வந்துட்டாங்க. இவர் 12 மணிக்கு வந்துடுவார், 1 மணிக்கு வந்துடுவாருன்னு. இவர் லேட்டாக வந்தது ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் அந்த கட்சிக்காரங்க சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை. அவர் வந்து நாமக்கல்ல இருந்து இங்கே வர்றார். நாமக்கல்காரன் எதுக்குங்க வர்றான், திண்டுக்கல்காரன் எதுக்குங்க வர்றான், ஈரோடுக்காரன் எதுக்குங்க வர்றான், வெறி பிடிச்ச மாதிரி வர்றாங்க. அது தவறு இல்லையா? நான் வேலைக்கு தானே போயிட்டு வந்தேன். நான் கூட்டம் பக்கம் வந்திருந்தாலும் சொல்லலாம், ஐயோ கூட்டம் பக்கம் வந்தாங்க அப்படின்னு. வேலைக்கு போயிட்டு வந்தவங்களே வர முடியல. அது எப்படி? நான் இந்த பக்கம் வந்தால் இங்கிட்டு தள்ளி விட்றாங்க, இங்கிட்டு வந்தால் இங்கிட்டு தள்ளி விட்றாங்க. எங்கிட்டு போக முடியும்? யார் காரணம்னா விஜய் சார் தலைவர் வந்தது தான் காரணம். அந்த டயத்துக்கு வந்திருந்தாங்கன்னா இவ்வளோ அசம்பாவம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. கீழே வந்து உளுந்து கிடக்குறாங்க, எல்லாருமே தூக்க மாட்டேங்கிறாங்க சார் யாருமே. நாங்கள் மேலே எல்லாருமே கூப்பிட்றாங்க, ஆனால் அவர் வந்து அதை எடுத்துக்கவே இல்லை. சார் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஒரு 4:30க்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட முனிப்பவங்கள்கிட்ட போயிட்டோம் சார். அங்கேயும் ஓரளவுக்கு க்ரௌட் இருந்துச்சு சார். அதுக்கப்புறம் அந்த க்ரௌடை பார்க்கும்போது நம்ம அங்கிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே. அது இல்லாமல் வந்து காலையில் நம்ம 7 மணிக்கே வந்து கோயம்புத்தூர், ஈரோடு அந்த மாதிரிலாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மரத்துக்கடியில் காரெல்லாம் போட்டு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக டைமிங் கொடுத்தது வந்து 12 மணி போல். அது ஆக்சுவலாக அது ஒன்று. ப்ளஸ் வந்து நம்ம என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்கள்ட்ட ஒரு ஆர்கனைசேஷன் டீம் இல்லை. இத்தனை பேர் விஜய்ங்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஏன் வந்து விஜய்க்காக ஒரு ஆர்கனைஸ் டீம் ரெடி பண்ணலாம்ல, ஒரு விழாக்குழு ரெடி பண்ணலாம்ல. விழாக்குழுவே இல்லாமல் எப்படி மீட்டிங் நடத்த முடியும் சார்? மக்கள் க்ரௌட் அதிகம், அது ஒன்று. ஆக்சுவலாக வந்து இங்கே ஒரு கண்ட்ரோல் வந்து இல்லை யார்கிட்டையுமே. பசங்க வந்து செவுத்துல ஏறி குதிக்க, அங்கிட்டு குதிக்க, அது ஒன்று. பசங்க இருக்காங்க அப்படின்னா வந்தவங்க எல்லாருமே சின்ன பசங்க தான் ஓரளவுக்கு. யாருமே வந்து மெச்சூர்டுன்னு யாரும் சொல்ல முடியாது. மரத்தில் ஏறுறாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க, அப்புறம் அந்த எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் ஏறாங்க. ஃப்ளெக்ஸ் எல்லாம் கிழிச்சுட்டு மேலே ஏறானுங்க. ஆக்சுவலாக அது இல்லாமல் சார், பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சப்போர்ட்டே இல்லை. விட்டுறாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க ஆட விட்டு. அப்படிங்கும்போது அதை என்ன பண்ண முடியும் சார்? சார் அப்படி பார்த்தா நாங்களும் அங்கே தான் சார் இருந்தோம். அப்போ நாங்களும் போயிருக்கணுமே, ஏன் நாங்கள் போகல? ஸ்ப்ரே அடிச்சாங்கிறாங்க. ஸ்ப்ரே வந்து அடித்தா எவ்வளோ தூரம் வந்து ஸ்ப்ரெட் ஆகும்னு தெரியும். அப்படிங்கும்போது இப்போ எல்லாருமே அங்கே இருந்த ஸ்பாட்டில் எல்லாருமே அவுட்டே இருக்கணுமே. ஏன் வந்து ஒருத்திங்க நாங்களும் தான் சார் எடுத்து போட்டோம், இல்லைன்னா சொல்ல. குழந்தையிலேருந்து எனக்கு பின்னாடி ஒருத்தர் 120 கிலோ இருப்பார் அவர் குறைஞ்சபட்சம். அவர் கீழே விழுந்தவர் தான். அவரை தூக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க யாரும். அங்கேருந்து போலீஸ் அங்கேருந்து கூப்பிட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் எங்கள் க்ரௌடை கிளியர் பண்ணக்கப்புறம் அவரை தூக்கணும் வெளியே சார். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு பார்க்காம சொல்லக்கூடாது சார். கத்தி வச்சு எப்படி சார் உள்ளே கீற முடியும்? அது ஒன்று. ஆக்சுவலாக வந்து காலையில் 7 மணிக்கு வந்தவங்களுக்கு யாருக்கும் ஃபுட்டு கரெக்டாக சாப்பிடலை. தண்ணி ஒன்றும் இல்லை. தண்ணி நீங்கள் வந்து 2 பாட்டில் வாங்கி கொடுத்தாலும் பத்தாது. ஆக்சுவலாக ஒரு தண்ணி லாரியோ இல்லை வந்து ஏதோ ஒன்று நிப்பாட்டி ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா ஏதோ ஓரளவுக்கு இந்த உசுரை காப்பாற்றிடும் சார். இவங்க சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்களே. ஃப்ளெக்ஸை தூக்கிட்டு ஆடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பி, இந்த ரோட்டில் கம்பியெல்லாம் பிடிங்கிட்டு வந்து உடச்சி அதை கட்டிட்டு சுற்றுறாங்க பசங்க. எல்லாம் சின்ன பசங்க சார். வந்து ஒரு போலீஸ் வந்து நீங்கள் அடுத்து அடித்தாலுமே அடிதடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அவங்களும் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாங்க. பட் இருந்தாலுமே அவங்களால கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. இருக்குது சார். இது எப்படி சார் இல்லாமல் இருப்பாங்க? அவர் 500 போலீஸ் மேலே போட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. போலீஸ் பத்தாது, இருந்தாலுமே அவங்க ஒரு வார்த்தை சொல்கிறத கேட்கலாம். ஆனால் பசங்க வந்து யாருமே கேட்குற மாதிரி தெரில. எங்களுக்கு பின்னாடி தான் அந்த இதெல்லாம் ஏறினானுங்க. ஒரு அம்மா வந்து ஏறி கீழே இறங்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா எப்படியோ அங்கே மேலேருந்து 2 பேர் மேலே போய் எல்லாம் தூக்கி கீழே இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏறிட்டானுங்க சார். அவர் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாகவே ஏறிட்டானுங்க. அதுலேருந்து அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்தானுங்க பின்னாடி. எங்களுக்கு பின்னாடி நடக்குது எல்லாமே. நாங்களும் போய் நிறைய பேர்த்த எடுத்து ஆம்புலன்ஸில் அமுச்சு விட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியல சார். ஆக்சுவலாக ஜென்ரேட்டர் தானே சார் நம்ம வந்து இதை லைட் எல்லாமே ஓடுது. எந்த ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் ஜென்ரேட்டர் தான் சார் நடக்க போகுது. இபி வந்து உங்களுக்கு கரண்ட் கொடுக்க போகிறதில்ல. இபி எவ்வளோ சார் கரண்ட் கொடுக்கும் அப்படி கொடுத்தாலுமே? அப்படிங்கும்போது அதனால் வந்து இல்லை ஜென்ரேட்டர் தான். ஜென்ரேட்டர் ரூம்லேயே அந்த சட்டரை இறக்கிவிட்டு உள்ளே விழுந்துட்டானுங்க எல்லாருமே. அதனால கரண்ட் அது ஒன்று.
கீழே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் மேலே எல்லாருமே கூப்பிட்றாங்க. ஆனால் அவர் வந்து அதை எடுத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டார். இதான் உண்மையான ஃபேக்ட். விஜய் கீழே வந்து விழுந்து கிடக்குறாங்க எல்லாருமே. தூக்க மாட்டேங்கிறாங்க சார் யாருமே. டிவிக்கே தொண்டன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா சொல்லல. அது வந்து ஒரு கம்யூனிட்டியில் வந்து தொட்டுனா தூக்கலாம், யாரையாவது தூக்கிட்டா கூட உசுரை காப்பாற்றலாம் அந்த இடத்துல. ஆனால் அவங்க வந்து அதை வந்து யாரும் தொட மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க எதோ ஆயிருமோ அப்படின்னு. அதனால அந்த பாடியை வந்து வெளியே எடுக்கிறதுக்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஒரு ஆளை வெளியே தூக்கிட்டு வரதுக்கு. அப்படியே இறங்கிட்டாரு சார். அதான் தேங்க்யூன்னு ஏதோ சொல்லிட்டு இறங்கிட்டாரு. நாங்கள் தான் அதுக்கப்புறம் இதை நாங்கள் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் தூக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சோம். அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் ஏற்றி விட்டாச்சு. கரூரில் நிர்வாகி இருக்காங்க இல்லைன்னு சொல்ல, அவ்வளோ ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. அதில் 2 பேர்னாச்சும் போய் பார்த்துருக்கலாமே உள்ள. ஏன் அட்லீஸ்ட் கரூர் மாவட்ட அவர் செயலாளரே பார்த்துருக்கலாமே. இங்கே தூக்குறதுக்கே யோசிக்கிறாங்களா, அப்புறம் எப்படி சார் அவங்க வருவாங்க? இப்போ குழந்தைங்க உள்ளே இருக்காங்கன்னா குழந்தைங்க உள்ளே மிதிப்படுறாங்க தெரியுது, அப்போ அவங்க தூக்கலாம்ல யாராவது 2 பேர் சேர்ந்து. இவங்க தப்பிக்க தான் சார் பார்க்குறாங்க. நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கிற ஃபேக்டில் தான் இத்தனை குழந்தைங்கள் இழந்தது. குழந்தைங்க எல்லாருமே ஓரளவுக்கு வந்து சார் நமக்கு வந்து நம்ம வந்து மூச்சை தம்மி வெளியே வந்துடுவோம். ஆனால் குழந்தைங்களாம் வர முடியாது. அது இல்லாமல் பேரண்ட்ஸ் அங்கிட்டு இருக்காங்க, குழந்தைங்க அங்கே இருக்காங்க. ஆக்சுவலாக உண்மை என்னென்னா சார், ரசிகர்களாக தான் வந்தாங்க சார். இது வந்து உணர்வில் வர கிடையாது. அவரை பார்க்கணும், நம்ம ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப வருஷம் ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டோம். ஆனால் வந்து நேரில் வந்து பார்க்கணுங்கிறது தான் ஏகப்பட்ட க்ரௌடு சார். சார் அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, கரூரில் வந்து மாவட்ட செயலாளர் வச்சு ஆர்கனைசேஷன் பண்ணி, இந்த மாதிரி வந்து தண்ணியோ இல்லை வந்து அங்கே இருந்து யாராவது ஒரு நிர்வாகிகள் பார்த்துருக்கணும். கரூர் நிர்வாகிகள்னு சொல்கிறாங்க, ஆனால் நிர்வாகிகள் யாருமே கண்ணில் பார்க்க முடியாது. அது ஒன்று. மாவட்ட செயலர் காட்டவே இல்லை. அவர் எப்படி சார் அந்த அவர் ஒரு ஆர்கனைஸ் அரேஞ்ச் பண்ணியிருப்பார், பண்ணவே முடியாது, சான்ஸ் இல்லை சார். ஒரு ஆர்கனைஸ் டீம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாலே கிட்டத்தட்ட உசுரை காப்பாற்றிக்கலாம் சார். கண்டிப்பாக ரெடி பண்ணிடலாம். ஒரு பேச்சுவார்த்தையே இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை. இவங்க ஒரு விழாக்குழு அப்படின்னு ஒரு ஐடி கார்டை கூட பார்க்க முடியாது அந்த இடத்துல சார். ஆக்சுவலாக வந்து அதை நம்ம சும்மா ஆம்புலன்ஸ் வந்து நினச்சிட்டாங்க சார். இவங்க மக்கள் கீழே வந்து எப்படின்னா சார், என்ட்ரன்ஸ்லேயே வந்து மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முனிப்பன் கோயிலே அந்த என்ட்ரன்ஸ்லேயே அந்த வரவேற்பிங்க எல்லாருமே கீழே விழுந்துருக்காங்க சில பேர். அது இல்லாமல் வந்து உள்ளே மயக்கம் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் உள்ளே விழுந்துருக்காங்க நிறைய பேர். அதனால் ஃபோன் பண்ணியிருப்பாங்க போல், வந்திருக்காங்க. எப்படி சார் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து உள்ளே வருதுன்னா காப்பாற்ற தான் வருவாங்க அவங்க. வேணுன்னே வந்து உசுறு போகணும், இது பண்ணணுங்கிறதெல்லாம் ரொம்ப இது. அப்புறமே தான் கும்பல் வந்துச்சு. சார் வந்து ஒரு 12 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தார். சார் டயத்துக்கு அவர் வரல. வராதனால ஜனங்கள் நெரிசல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் தண்ணி பாட்டில் கூட கிடைக்கிறதுக்கு மக்களுக்கு கொஞ்சம் சிரமமாக போச்சு. அதான் தண்ணி பாட்டில் ஏதோ வேனில் கொண்டாந்துன்னு சொன்னாங்க. குறிப்பிட்டதுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க முடியல. யார் காரணம்னா, விஜய் சார் தலைவர் வந்தது தான் காரணம். அவர் கொஞ்சம் அந்த டயத்துக்கு வந்திருந்தாருன்னா அந்த காரணம் இந்த இவ்வளோ அசம்பாவம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அவர் டயத்துக்கு வரல. டயத்துக்கு வராமல் 12 மணிக்கு வரையான்னு சொல்லிட்டு நைட்டு 7 மணிக்கு வந்தாருன்னா, இது வந்து லேபர்ஸ் ஏரியா அது. லேபர்ஸ் ஏரியாங்கும்போது எல்லா ஜனங்களையும் வேலையை விட்டு வீட்டுக்கு போகிற டைமு. கர்ப்பிணி பெண்கள், முதியோர்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியும் அவங்க கேட்க வரல. ஏன்னா அவர் ஒரு பிரபலமான நடிகர். அதுவும் இல்லாமல் ஒரு மாபெரும் கட்சி தலைவராக ஆகிட்டார். தலைவர் ஆனதுனால அவரை பார்க்குறதுக்கு கும்பல் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கும்பலை வந்து கட்டுப்படுத்துறது அது ஜனங்களோட கையில் தான் இருக்குது ஒழிஞ்சு அவர் கையில் இல்லை. வேறு யாரை சொல்லியும் குறையில்லை. யாரையும் குறை சொல்லக்கூடாது. இப்போ 41 உயிருக்கு போயிருக்குதுங்க. அது 41 உயிர் வந்து விலை மதிக்க முடியுமா? விலை மதிக்க முடியாத உயிர். எல்லா குடும்பத்துலேயும் எல்லாம் துயரமான சம்பவமாக இருக்குது. அதை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இவங்களாம் குழந்தைங்களெல்லாம் கூட்டி வந்தது மாபெரும் தவறுங்க. முகத்தில் கீறுறதோ, ஸ்ப்ரே அடிக்கிறதோ, அந்த மாதிரி சம்பவம்லாம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் புரளிங்க. வதந்தியை பரப்புகிறாங்க. வதந்தியை பரப்புறது மாபெரும் தவறு. வதந்தியெல்லாம் பரப்பக்கூடாது. இருக்கிற சுச்சுவேஷனை சொல்லலாம் முடிஞ்சு வதந்தி பரப்பக்கூடாது. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் இல்லைங்க. போலீஸ் நிறையா வந்துருந்துச்சுங்க. நேற்று நான் கொஞ்ச நேரம் வீட்டு விட்டு வெளியே போகும்போது இந்த கேவிபி பேங்க் முன்னால் எவ்வளோ பெரிய போலீஸ் நின்னாங்க. எவ்வளோ போலீஸ் இருந்தாங்க. இங்கிட்டு வந்து போலீஸ் இருந்தாங்க. போலீஸ் இல்லைன்னு சொல்லி தான் தப்புங்க. போலீஸெல்லாம் நிறையா இருந்தாங்க. போலீஸுக்கு அது பாதுகாப்பெல்லாம் கொடுத்தாங்க. ஷேரிகார்டு தள்ளிட்டு போனால் அவன் போலீஸுக்காரன் எத்தனை பேர் தான் போய் பார்ப்பாங்க. போலீஸுக்காரனுக்கு அவரும் நம்மள மாதிரி மனுஷன் தானே. ஷேரிகார்டு நிற்க வச்சா தள்ளி எல்லாம் இடிச்சிட்டு போனால் அவர் தான் போலீஸுக்காரன் என்ன பண்ணுவான் பாவம். ஏன்னா நம்ம பப்ளிக்கையும் குறை சொல்லக்கூடாது. இது வந்து அரசியலாக்கவே கூடாது. இது அரசியல் பண்ணவே கூடாது. இதெல்லாம் அவங்கவுங்க கட்சியில் வர்றாங்க, பேசுகிறாங்க, போகிறாங்க, ரோட் ஷோ நடத்துகிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க. இது வந்து அரசியல் தலையீடு எதுவுமே கிடையாது. சும்மா வாய்க்கு பத்தா பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக இந்த ரோட் ஷோவே வந்து கூடாதுங்க. என்ன ஒரு பெரிய தலைவருங்க அவங்கெல்லாம் வர்றாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு பப்ளிக்கில் ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிற மாதிரி இருக்கணும்.
அந்த மீட்டிங் போட்டு பேசியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. ரோட் ஷோலாம் வந்து சரியாக வராது. ஏன்னா இவங்க இப்படி தலைவர் வரும்போது ரோட் ஷோ போனோம்னா அவரை பார்க்குறதுக்கே கும்பல் நிறைய வரும். ஏன்னா அவர் ஒரு பிரபலமான நடிகர். அவரை பார்க்குறதுக்கே கும்பல் வரும். அப்படி கும்பல் வரும்போது ரோட் ஷோ போட்டோம்னா தள்ளுமுள்ளு இருக்கத்தானே செய்யும். இதுக்கு திமுககாரன்னா, அதிமுககாரன்னா, கம்யூனிஸ்ட்காரன்னா யாரை சொல்லி என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் புரளிங்க. அதெல்லாம் வதந்தியை வந்து பரப்புறது தப்பு. அவர் வந்து நாமக்கல்ல இருந்து இங்கே வர்றார். நாமக்கல்காரன் எதுக்குங்க வர்றான்? திண்டுக்கல்காரன் எதுக்குங்க வர்றான்? ஈரோடுக்காரன் எதுக்குங்க வர்றான்? அவங்கவுங்க ரோட் ஷோ பண்ண அந்தந்த ஊருக்கு அவரே போகிறாரு. அவரே போகும்போது அங்கங்கே அவங்க பார்த்துக்க வேண்டியதானே. எதுக்கு அந்த கும்பல் கரட்டிட்டு கும்பல் கூடவே வராங்க. வெறி பிடிச்ச மாதிரி வர்றாங்க. அது தவறு இல்லையா? தலைவர் தான் பொறுப்பாக முடியுங்க. அவர் என்ன பண்ணுவாருங்க? வர்றவங்கள நம்ம தடுக்க முடியுது அவர்னால? தடுக்க முடியாதுல்ல. நிர்வாகியும் பண்ணணுங்க. நிர்வாகியும் ஒழுங்காக பண்ணணும். பட் அவங்க வரும்போது அந்த அவங்களாம் யார் தான் என்ன பண்ண முடியும்? ஒருத்தரையும் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. யாரையும் குறை சொல்லி பிரயோஜனமே இல்லைங்க. எடப்பாடி கூட நடந்துச்சு. அது வந்து அமைதியாக போனார் அவர். அதில் நாங்களாம் அவரெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் கிளியராக பேசிட்டு அவர் போயிட்டார். அவர் இப்போ இதில் கொடுத்தது ஒரு அசம்பாதம் கூட நடக்கலை. எதிர்க்கட்சி தலைவர் தான் அவர். எதிர்க்கட்சி தலைவர் வந்தார். அவர் பாட்டு பேசினார் போயிட்டார். அவங்களால பிரச்சனையே கிடையாதுங்க. அதே மாதிரி இவர் வந்து பேசி போய் அவங்க பாதுகாப்பாக ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. எதுக்கு சிலர் வந்தார எவ்வளோ ஃபோக்கஸ் லைட்டு போட்டு எவ்வளோ போயிட்டு என்ன பண்ணும் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அவங்க அதுதான் சொன்னேன். அப்போ ஏற்பாடு சரியா பக்கா பண்ணியிருந்தாங்க. இவங்க ஏற்பாடு கொஞ்சம் குறைவு தான். சரியில்லைன்னு சொல்ல முடியாதுங்க. கொஞ்சம் குறைவு. முழு காரணம் யாருன்னு நினைக்கிறேன்னா மக்கள் தான் காரணம். மக்கள் தான் ஏறி அடித்து வந்தது தான் மக்கள் தான் காரணம். இதை வந்து அரசியல்வாதிகளையோ அவங்க கட்சிக்காரங்களையோ அல்லது வேறு சமாச்சாரத்தையோ நம்ம சொல்ல முடியாது. மக்கள் தான் காரணம். ஏன்னா அந்த தலைவனை பார்க்கறதுக்கு ஒரு ஆர்வ கோளாறு. இந்த ஆர்வ கோளாறுனால தான் நடந்துச்சு. இவ்வளோ ஆர்வ கோளாறு. யார் கட் பண்ணாங்க? கரண்ட்லாம் யாருமே கட் பண்ணலைங்க. கரண்ட்லாம் இருந்துச்சு. கவர்மெண்ட்டே புடிங்க கிடையவே கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா. கரண்ட்லாம் யாரும் எதுக்குங்க பிடிங்க? ஒரு தலைவர் வர்றாருன்னா கரண்ட் கட் பண்ணுவாங்களா? கட் பண்ணால் அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் இல்லைவா? கரண்ட்டை கட் பண்ணுவாங்களா? யாராவது கட் பண்ணுவாங்களா? கட் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இவங்க முன்னேற்பாடாக ஜெனரேட்டரும் வச்சுருக்கணும். அதுவும் வைக்கலை. முன்னேற்பாடு அவர் வந்தார், எடப்பாடி வந்தார், ஜெனரேட்டர் வச்சுருந்தாங்க. முன்னேற்பாடு வச்சுருந்தாங்க. அவங்களும் எல்லாம் பக்கா முன்னேற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஜெனரேட்டரில் வச்சுருந்தாங்க. இவங்க அதெல்லாம் ஒன்றும் வைக்கலை. ஏன் கேட்குறீங்க? மரத்தில் ஏறுறதும் டிரான்ஸ்போர்ட் ஏறுறதும் கூரை மேலே ஏறுறதும் ஐயோ கொஞ்சம் அராஜகம் தாங்க. தொண்டர்கள் தாங்க சரியில்லைங்க. மக்களுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அந்த சின்ன பசங்க இருக்கானுங்கள அவனுக்கு பண்ணுற அத்தகாசம் தான், வேறு ஒன்றும் இல்லை. நான் வந்து இங்கே வீடு பக்கங்கிறனால நான் பக்கத்துலேயே போய் பார்த்துட்டு வந்தேன். கும்பல் நான் 12 மணிக்கெல்லாம் நல்ல கும்பல் வந்துருச்சு. 12 மணி 2 மணிக்கெல்லாம் நல்ல கும்பல் வந்துச்சு. ஏன்னா இவருக்கு கொடுத்த டைம் வந்து 12 மணி. ஆனால் இவர் விஜய் வந்து 6:30 மணிக்கு தான் அந்த ஸ்பாட்டு 6:30 தான் வந்தார். அதனால கும்பல் பயங்கரமாக ஏறிடுச்சு. அதனால் ஸ்கூல் பிள்ளைங்க பசங்களுக்கு எல்லாம் லீவ் விட்டதுனால அது ஒரு பெரிய காரணம். எல்லாம் குழந்தைங்கள வந்து நடிகரை பார்க்கணும், நம்ம இடத்துக்கு வர்றாரு, பக்கத்தில் வர்றாரு, பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால தான் வந்திருக்காங்க. இன்னும் வந்து மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் போலீஸ் பாதுகாப்பு அதிகம் பண்ணியிருக்கணும். 10,000 பேர் தான் வருவாங்க, ஆனால் 27,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ரிப்போர்ட் சொல்லுது. இன்னும் கொஞ்சம் 500 போலீஸ்காரங்க போட்டிருக்கேன்னு டிஜிபியிலேருந்து வந்து எஸ்பிலேருந்து எல்லாமே ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய நடிகர் வர்றப்போ இன்னும் கொஞ்சம் போலீஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுத்துருக்கணும். அதுவும் இல்லாமல் எல்லாமே 2 வீலர் எல்லாம் கொண்டு வந்து உள்ளே நிறுத்திட்டாங்க. மெயின் காரணம் 2 வீலர் தான். 2 வீலர் எல்லாமே கொஞ்சம் ரெட்டிபாளையத்துக்கிட்டேயே நிறுத்தி டைவர்ட் பண்ணிகிட்ருக்கணும். 2 வீலர்லாம் உள்ளே விட்டதுனால 10 மணிலேருந்தே இவர் 12 மணிக்கு வந்துடுவார், 1 மணிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொன்னதுனால 2 வீலர்லாம் உள்ளே விட்டுட்டாங்க. அங்கேயே எல்லாம் நின்றுட்டாங்க. காலையில் இவர் 12 மணிக்கு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாம் காலையில் சாப்பிட்டதோடு வந்துட்டாங்க. குடிக்க தண்ணி இல்லை, அங்கே ஒரு ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டு, வாட்டர் பாக்கெட்டு எதுவுமே இல்லை. அதனால் வெயிலில் வேற அவங்க எல்லாமே இருந்து சோர்ந்து போயிட்டாங்க. இந்த சமயத்தில் மரத்து மேலையெல்லாம் வேற ஏறி நின்றுருக்காங்க. அப்புறம் கரண்ட்டு ஷாக் அடிச்சிருங்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளார பார்த்திங்கன்னா அதுக்குள்ளாரையும் ஓடியிருக்காங்க. ஓடி அந்த ஜென்ரேட்டர் ஷெட்டெல்லாம் வச்சுருக்காது அதையும் எல்லாம் உடச்சி உள்ளே பூந்துட்டாங்க. ஜென்ரேட்டருக்குள்ளாரையும் அதாவது கேப்பு கிடச்ச பக்கம்லாம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரேட்டர் ரூமுக்குள்ளாரையும் உள்ளே பூந்துட்டாங்க.
அதனால கூட மின்சார துண்டிப்புங்கிறது இது எதனால அப்படிங்கிறது அவங்க விசாரித்து தான் பார்க்கணும். ஏன்னா அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஏன்னா எல்லாம் கம்பத்து மேலே ஏறி பார்க்கலாம், விஜய் ரசிகர்கள் பார்க்கலான்னு போயிருப்ப அது ஷாக் அடிச்சிருந்ததுன்னா இன்னும் உயிர் பலி அதிகமாக இருக்கும். அதனால் அது தவறுன்னு சொல்ல முடியாது. அது என்ன நடந்ததுன்னு தெரியலைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் குழந்தைங்கள எல்லாம் ஸ்கூல் லீவுங்கிறனால குழந்தைங்கள எல்லாம் பார்க்கணுன்னு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த 41 உயிர் போனது மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்தி. விஜய் வந்து என்ட்ரன்ஸில் உள்ளே வந்தார் முனிப்பங்கோல்கிட்ட. அந்த இடத்துலயே எல்லாம் லாக் பண்ணிட்டார். லாக் பண்ணி அங்கேயே அவர் நின்று முகத்த காமிச்சிருந்தாருன்னா பார்க்குறவங்க பார்த்துட்டு கிழக்க போயிருப்பாங்க. அவர் வந்து லாக் பண்ணி உள்ளேயே இருந்ததுனால அவரை பார்க்கணுன்னு வந்த கும்பல் அவர் வண்டி மேக்க வந்தோடனே திரும்பி எல்லாமே உள்ள அந்த கேவிபி ஹெட் ஆஃபீஸ் வழியா உள்ளே புகுந்துட்டாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. காலையில் 10 மணிக்கே வந்துட்டாங்க. 10:30 மணிக்கே எல்லாம் வந்துட்டாங்க. இவர் 12 மணிக்கு வந்துருவாரு, 1 மணிக்கு வந்துருவாருன்னு. இவர் லேட்டாக வந்தது ஒரு காரணம். அதுவும் இல்லாமல் அந்த கட்சிக்காரங்க சரியாக ஆர்கனைஸ் பண்ணல. சரியாக ஆர்கனைஸ் பண்ணாமல் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால தான் இப்போ மக்களுக்கு வந்து ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கோ, ஒரு சாப்பாட்டு வசதிக்கோ இங்கே ஒன்றுக்கும் வழி இல்ல. அதனால் அதுவும் இல்லாமல் உள்ளே வந்தவங்க வெளியில் போகிறதுக்கும் வழி இல்லாமல் போயிட்டாங்க. எல்லாம் கயித்த வேற கட்டி விட்டாங்க. அதனால் உள்ளே வந்தவங்க வெளியில் போனோம்னா இடம் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிறனாலேயே அந்த பசி மயக்கத்தோடவும் தண்ணியை குடிக்க முடியாமையும் இந்த டீஹைட்ரேஷன்லேயே இருந்திருக்காங்க. அந்த கூட்ட நெரிசலில் தான் இந்த இவ்வளோ உயிர் பலியானதுக்கு காரணமே அதுதான். இப்போ சிஎம் வந்திருக்காரு, உடனே வந்துட்டாரு. எல்லாமே சுகாதாரத்துறை அமைச்சர்லேருந்து எல்லாமே வந்துட்டாங்க. எல்லாம் மக்கள் அவரும் வந்து என்ன மனநிலையில் இருப்பார், நம்ம கூட்டத்துக்கு வந்து இத்தனை பேர் இறந்துட்டாங்கங்கிற அந்த ஒரு மனநிலையிலையும் அவர் இருக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை. இப்போது புதுசாக ஆரம்பிச்சிருக்கனால அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன பண்ணுறது, அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எப்படி பண்ணணுங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதுதான் முதிர்ச்சி இல்லாமல் இருக்கிறனால. ஆமாம், ஏன்னா அவர் ரசிகராக வந்து படத்தில் நடிக்கிறாரு, அவரை வந்து பார்க்கணுங்கிற கும்பல் தான் வந்திருக்க வழிய அவர் என்ன பேச போகிறாருங்கிற கும்பல் கூட வந்து பார்க்க வரல. அவரை பார்க்கணும், அதுக்காக வந்த மக்கள் தான் இந்த இதில் வந்து பலிகடா ஆகிட்டாங்க. 41 விலை மதிக்க முடியாத உயிர் போயிருக்கு. குழந்தைங்கள்லாம் என்ன பாவம் பண்ணாங்க? முழு பொறுப்புன்னு இல்லை, 2 சைடுமே தவறு இருக்குது. அவங்க விஜய் கட்சிக்காரங்க ஆர்கனைஸ் சரியாக பண்ணாததும் தப்பு இருக்குது. ஒரு இந்த இடத்துல எத்தனாயிரம் பேர் கூடுவாங்க அப்படின்னு உளவுத்துறை அதுக்கு தகுந்த இது எடுத்துருக்கணும். மாவட்ட நிர்வாகமும் உளவுத்துறையும் இந்த இடத்துல எத்தனை பேர் கூடுவாங்க, நம்ம என்ன ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம், இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அதை எப்படி டைவர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க தான் அதை மேனேஜ் பண்ணியிருக்கணும். அதில் அவங்க பெரிய கோட்டை விட்டுட்டாங்க. இத்தனாயிரம் பேருக்கு 500 போலீஸ்காரங்கள்லாம் பத்தாது. இன்னொரு 500 போலீஸ்காரங்களோ 1000 போலீஸ்காரங்களோ போட்டு இந்த கும்பலை ஒன்று சேர விடாமல் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கலாம். இது என்னோட கருத்து. அதாவது விஜய் ரசிகர்கள் அந்த ஆர்வ கோளாறுல அவங்க பின்னாடி தொடர்ந்து வரத்தான் செய்யும். எல்லா அரசியல் கட்சி தலைவர் பின்னாடியும் பாருங்கள் எத்தனை கார் வருது, எத்தனை டூ வீலர் வர்றாங்க. அந்த இடத்துல கொடுக்க முடியாதுங்க. இந்த கும்பலை நீங்கள் ஒரு கண்ட்ரோல் பண்ணி அவருக்கு அந்த வளையத்தில் வந்து உள்ள கும்பலை என்ட்ரு ஆகாமல் நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல. 4 நாளைக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி வந்து பேசினார். இந்த அளவுக்கு கும்பல் இல்லைனாலும் அவங்க கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணாங்க. இவருக்கு இவ்வளோ கும்பல் வரும், ஒரு நடிகர் அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு இந்த இடத்த கொடுக்காம வேறு இடத்த கொஞ்சம் அவுட்டரில் இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அவுட்டரில் ஒரு காடு மாதிரி இருக்கிற இடத்துல பாதுகாப்பு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இது நல்லா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. சார், அவங்க கேட்ட இடமா இருந்தாலும் இந்த இடம் உங்கள் ரசிகர்கள் கூட்டத்துக்கு பத்தாது அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் தாங்க சொல்லணும். இந்த இடம் வந்து ஒரு சரியான இடம் இல்லை, நீங்கள் வேறு இடத்த நாங்கள் கொடுக்குறோம், அந்த இடத்துல தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னே சொல்லலாமே. அதெல்லாம் தப்பு இல்லையே. இந்த இடத்துல நீங்கள் பண்ணக்கூடாது, 10,000 பேர் வருவார்னு நீங்கள் சொன்னீங்க, திடீர்னு 30,000 பேர் 40. ஏன்னா இவரோட கூட்டம் நாகப்பட்டினம் நடந்திருக்கு, நாமக்கல்லில் நடந்திருக்கு. அந்த கும்பலெல்லாம் இவங்க எஸ்பி எல்லாம் நேரடியாக பார்க்குறாங்க. அப்போ இவ்வளோ கும்பல் இருக்கிறப்ப நம்ம எவ்வளோ தூரம் போலீஸ்காரங்களை போட்டு அலர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க தான் அது பண்ணியிருக்கணும். கொஞ்சம் அவுட்டரில் இடம் கொடுத்துருக்கணும். இந்த இடத்த கொடுக்காம அவுட்டரில் இடம் கொடுத்து இன்னும் பாதுகாப்பு இருக்கிறத கொஞ்சம் நல்லா பண்ணணும். இதுதான் கடைசியாக இருக்கணும். இந்த சம்பவம் இனிமேல் எதிர்காலத்தில் எந்த இதுலேயும் நடக்கக்கூடாது. அங்கே இருக்கிற பொதுமக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தள்ளுமுள்ளாகி பக்கத்தில் வந்து இந்த இருட்டான நேரத்தில் அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தது. இதில் வந்து வேறு யாரும் வந்து உள்நோக்கத்தோட ஒரு வந்து சம்பவம் நடந்த மாதிரி தெரியல. நாங்கள் அங்கே இருந்ததுனால சொல்கிறேன். அது வந்து தவறான செய்தி வந்து அவங்க கட்சி வளர்த்துறதுக்காக அவங்க வந்து செயல்படுறாங்க. ஆளுங்கட்சிக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு வந்து அதிருப்தி வரணுங்கிற காரணத்துக்காக அவங்க வந்து செயல்படுறாங்க. அதுக்கு தூண்டுகோலை வந்து அவர் வந்து பேசுகிறார் வழியோ மற்றபடி வந்து அரசாங்கத்தையோ இங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகத்தையோ இங்கே இருக்கிற வந்து காவல்துறையோ எந்த வகையில் வந்து அவங்க வந்து பொறுப்பேற்று அவங்க செய்ய வேண்டிய கடமை அவங்க வந்து அவங்க நல்ல விதமாக வந்து பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 போலீஸ் பக்கம் வந்து பாதுகாப்பு கொடுத்துருந்தாங்க. பைபாஸ் ரோட்டில் வந்து
க்ரௌடு அங்கேருந்து தள்ளுமுள்ள ஆயிடுச்சு. இங்கே வேலுசாமிபுரம் வரும்போது வந்து கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. அவங்க வாகனங்களுக்கு பின்தொடர்ந்து வந்தனால இங்கே இருந்த கூட்டமும் சேர்ந்ததுனால இந்த வந்து அசம்பாதம் நடந்தது. தள்ளுமுள்ளு தான் வந்து மெயினான காரணம். குழந்தைகள், கை குழந்தைகள், சிறு வயது குழந்தைங்க, 7, 8 வயசு, ஒரு 10 வயசு குழந்தைங்க எல்லாம் காலையிலேருந்து இங்கே வந்து பசி பட்டினியோட வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தவங்க 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் பார்த்துட்டு போகலான்னு. ஸ்கூல் லீவுங்க, இந்த காலேஜ் லீவு வந்து சனிக்கிழமை நாள் வேலை வெட்டிக்கு போனவங்க வந்தவங்க இந்த மாதிரி இருந்தவங்க கூட்டம் வந்து அதிகமானதுனால அந்த க்ரௌடுனால ஏற்பட்ட வந்து விபத்து தான் இது. மற்றபடி இதில் வந்து எந்த ஒரு உள்நோக்கத்தோடையும் இங்கே வந்து யாரும் செயல்படல. காலையிலேருந்து வந்து ரசிகர்கள் வந்து கட்டுப்படுத்த முடியல. போலீஸ் அதிகாரிகளும் முடிந்த அளவு வந்து அவர்களை கட்டுப்படுத்த முயற்சித்தார்கள். வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது, இங்கே வந்து வேலுச்சாமிபுரம் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு 200க்கும் மேற்பட்டவர்கள் அருகில் மரக்கிளைகள் வந்து ஏறுவதும் போலீஸார் வந்து கீழே இறங்க சொல்வதுமாக இருந்தார்கள். அவர்கள் தகுந்த நல்ல விதமான பாதுகாப்பு கொடுத்தாலும் மாலை வந்து 7 மணி வரை இந்த இடத்தில் எந்த விதமான அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. விஜய் வருவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பாக விஜயை பார்க்க வேண்டும் ஒரு ஆர்வத்தாலும் இந்த தலைவர் வருகிறார், ஒரு சினிமா நடிகர் வருகிறார் இந்த கூட்டத்தில் ஆர்வ கோளாறுகள் ஏற்பட்ட வந்து தள்ளுமுள்வால் இந்த சம்பவங்கள் வந்து நடந்தது. போலீஸ்காரவங்க இங்கே இருந்தாங்க. எல்லா கடைகளில் வந்து கேமரா இருக்குது, எல்லா வீடியோ ரெக்கார்ட் இருக்குது. வந்து ஒருதலை பட்சமாக ஆளுங்கட்சி எதிர்கட்சிகள் கடந்த 2 ஆண்டுகளாக அனைத்து கட்சியினரும் இதே இடத்துல வந்து கூட்டம் போட்டிருக்காங்க, கூட்டம் நடத்தியிருக்காங்க. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக கூட பார்த்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திமுக சார்ந்த முன்னாள் முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமி இங்கே வந்து உரையாற்றி இருக்கிறார். அப்பொழுது கூட வந்து இது இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த கூட்டத்திற்கு மிகவும் அதிகமாகத்தான் இருந்தது. ஆனால் அவர்கள் வந்து கட்டுக்கோப்பாக ஒரு அரசியல் தலைவர் அவருடைய கூட்டத்தை எப்படி வழி நடத்தி சென்றாலும் அவர்களுக்கு உண்டான தொண்டர்கள் அவர்களுடைய அனைவரும் வந்து ஒத்துழைத்து பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பவர்கள் ஒரு சின்ன சலசல். இதற்கு முன்னாலும் பலமுறை இந்த இடத்தில் நடந்துள்ளது. 4 வழிச்சாலை 2 பக்கம் ரோடு இருக்குது. ஒரு பக்கம் பொதுக்கூட்டம் போடாலும் ஒரு பக்கம் வண்டி வாங்கினாலும் யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இருந்த இடத்தில் இவர்களுக்காக தாவேக கட்சியினருக்காக காலை 11:30 மணி முதல் அரசு சார்ந்த பஸ்ஸோ லாரியோ வாகனங்கள் எந்த வாகனங்களும் தனிப்பட்ட முறையில் அவர்களுக்காக ஒதுக்கி கொடுத்தது போல் 11:30 விஜய் கிளம்பி செல்லும் வரை வேறு வாகனங்கள் எதுவும் வராமல் விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்கள் அவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவங்க தான் இதுக்குள்ளே வந்தாங்க. க்ரௌடு அப்படிங்கிறது ஒரு 6 மணி வரைக்கும் பெரிய கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தது, குறைவாக இருந்தது. கடைசி நேரத்தில் விஜய் வருகிறார் என்று கூறும் பொழுது பைபாஸ் வந்து விட்டார். 6 மணிக்கு வந்துட்டார். 6 மணிலேருந்து ஒரு 7 மணி, ஒரு 7:10 தான் இந்த இடத்துக்குள்ளே ரீச் ஆகிறார். இந்த வேலுச்சாமிபுரத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே இந்த அதுவரை எந்த ஒரு சிறிது அசம்பாதமும் நடக்கல. அந்த நேரத்தில் காலையிலேருந்து உணவு, தண்ணீர், அந்த அருகில் உள்ள கடைகள் அவர்களோட பொருளாதார பல காரணங்களால அவர்களுடைய மூச்சு உடல்நிலை கொஞ்சம் பாதிக்கப்பட்டது. அந்த சோதனை நேரத்தில் அவர் அவரை காண வேண்டும் என்கிற அந்த குறிப்பிட்ட ஒரு 100 மீட்டர் இடைவெளியில் அனைவரும் ஒன்று சேரும் பொழுது அந்த வாகனம் சேரும் தள்ளுமுள்ளு ஏற்படும். அந்த நேரத்தில் நடந்த அசம்பாவிதம் தான் இது. ரசிகர் மன்றத்தின் சார்பாக இல்லை தாவேக சார்பாக எந்த விதமான தொண்டர்களுக்காகவோ ரசிகர்களுக்காகவோ பொதுமக்களுக்கு எந்த இது செய்யல. அவர்கள் கட்சி எப்படி நடத்துகிறாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ எல்லா கட்சியிலையும் நம்ம போகிறோம். எனக்கு வயசு 55 ஆயிடுச்சு. நான் எல்லா கட்சி கூட்டத்துக்கும் போயிருக்கேன். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, மற்ற கட்சிகள் எல்லாம். ஆனால் இது மாதிரி ஒரு சம்பவம் என்னுடைய 55 வயசில் நடக்கலை. சாதாரண பொதுக்கூட்டத்தில் பெரிய மாநில தலைவர் கூட்டம் மட்டும் நான் போய் பார்த்துட்டு இந்த மாநாட்டுக்கும் போயிருக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு சின்ன சலசலப்பும் கூட ஏற்படாது. பர்டிகுலர் அந்த டைமில் ஒரு 100 மீட்டருக்குள்ளே வாகனம் நிறுத்தி விஜய் பேசும்போது நடந்த அசம்பாவிதம். அப்போ மின்சாரம் தடைபடலை. அந்த இடத்துல அந்த பர்பஸாக ஒரு 40 பேர் தவறி உயிர் பலியான இடத்துல பார்த்தீங்கன்னா ஜென்செட்டு காலையில் இருந்து அதை தர செட்டு போட்டு போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. பக்கத்தில் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் மேலே ஏறக்கூடாதுன்னு அதே அடைச்சி வச்சுருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு பண்ணியிருந்தாங்க. பாதுகாப்பு இருந்தது. காவல்துறை அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் முன்னேற்பாடாக அவங்களோட சேர்ந்து எல்லா பணிகளும். ஏன்னா இதுக்கு முன்னால் பல இடங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது. மரம் ஏற பிடிக்க கீழே விழுவ இந்த மாதிரி. இங்கே பக்கத்தில் பெரிய மரங்கள் இல்லை. சும்மா ஒரு பர்பஸாக சொல்ல போனால் ஒரு 4-5 மரம் தான் இருக்குது. மரக்கீழே சும்மா ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தை மேலே ஏறாத மரத்துலையும் கூட மேலே ஏறி கீழே விழுவுறாங்க. அந்த பசங்களுக்கு விவரம் இல்லை.
ஒரு குறிப்பிட்ட வயசு ஆட்கள் அந்த மாதிரி சில தவறுகள் இல்லைங்க. நான் வந்து இங்கே வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இங்கே கடை வச்சுருக்கிறேன். விஜய் வர்றதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்து கரண்ட் வந்து ஆஃப் ஆச்சு. விஜய் வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால் வந்து ஆஃப் ஆச்சு. அதே வந்து என்ன ரீசன்னா இவங்க வந்து ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அது விஜய் வர வந்து லேட்டாக வந்து ஸ்ட்ரீட் லைட் போட்டாங்க. ஒருவேளை அதுக்காக கூட அந்த பணி நடந்திருக்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது ரீசன்னால நடந்திருக்கலாம். வந்து டிரான்ஸ்ஃபர் இல்லை மரக்கிளை வந்து மரக்கிளையில வந்து கீழே விழுந்தாங்க. அந்த நேரத்தில் ஏதாவது வந்து கரண்ட்டு கட் ஆயிடுச்சா என்னங்கிற தகவல் தெரியாது. மரக்கிளையிலேருந்து விழுவுறாங்க. இந்த ஈபி போஸ்ட் இருக்குது. இந்த ஈபில் அயன் வந்து மரத்தை ஒட்டியே போகுதுங்க. அசம்பாவிதம் வந்து நடந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்க வந்து இல்லை இந்த மைக்கில் வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் யாராதீங்க, மரக்கிளையில் யாராதீங்க, போலீஸ்காரங்க சத்தம் போகிறாங்க, நீங்கள் கீழே இறங்குன்னு அவங்களோட அவங்க வண்டி வாகனங்களில் அவங்க காலையிலேருந்து ஒளிபரப்பு பண்ணுற அவங்க கட்சி சார்பில் இருக்கிறது எல்லாமே பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த தொண்டர்கள் வந்து ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி வந்து தன்னை அறியாமல் செய்த இதில் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இந்த கூட்டத்தை வந்து பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. அரசியல் மாற்றுக்கு அப்பாற்பட்டு ஒருத்தரோட சங்கடங்களோ வருத்தங்களோ வச்சு யாரும் பண்ணலை. ஒரு சினிமா நடிகர், ஒரு புது கட்சி தொடங்கினவர், அவரை பார்க்கணும். எல்லா கட்சி சார்பாக இருந்தாங்க. இந்த இடத்துல அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்புகள் இல்லை. தள்ளுமுள்ளி ஏற்பட்டதுக்கு பின்னால் நடந்த ஒரு 20 to 25 நிமிஷத்தில் நடந்தது. அரசு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்ததுங்க. அதை விட காவல்துறை வந்து சிறப்பாக வந்து பணி செஞ்சாங்க. ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. நான் இங்கே ஒரு 200 மீட்டருக்குள்ளே நான் இந்த இடத்துல தான் இருக்கிறேன். இத்தனை உயிர் பலியானது வந்து எனக்கே தெரியாதுங்க. இந்த இடத்துல நடந்ததுக்கு காரணம் என்னென்னா, இங்கே நடக்கிற சம்பவங்கள் நம்ம கண்ணு முன்னால் தான் இருக்கிறோம். இருந்தாலும் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் எதாவது நடந்த முடியல. போலீஸார் வந்து எல்லா வந்து கூடத்தை கலைஞ்சு போக சொன்னாங்க. வந்து விஜய் வாகனம் வந்து சென்ற பிறகு அவர் போயிட்டாரு, நீங்கள்லாம் கலைஞ்சு போங்கன்னு சொன்னாங்க. அதுதான் நடந்தது. இங்கே வந்து தடியடி நடந்த மாதிரி நமக்கு வந்து எதுன்னு தெரியலிங்க. இது வந்து மனிதாபிமான அடிப்படையில் வந்து செய்தி அறிஞ்சோன்னா வந்து உடனடியாக வந்து அவங்க வந்து களத்தில் இறங்கி வந்து பணி செஞ்சுருக்கணும். அது அவங்க வந்து கவனக்குறைவாக அவங்க வந்து செயல்படுறாங்கன்னு வந்து நினைக்கிறேன். ஒரு அசம்பாதம் நடந்துருச்சு. ஒரு உயிர் போனாலும் உயிர் தான், திரும்ப கிடைக்காது. இத்தனை உயிர் பலி நடந்த பிறகும் இங்கே இருக்கிற உள்ளூர் தலைவர்களோ வந்து வட்டத்தில் இருக்கிறவங்களோ இல்லை இங்கே இருக்கிற யாருமே அவங்க சார்ந்து யாரும் வந்து பார்க்கலைங்கிறது கொஞ்சம் வந்து மனவேதனையாக தான் இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, ஒரு வந்து உயிர் போயிடுச்சு, நமக்கு தகவல் வந்துருச்சு, இங்கே இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து பஸ்ஸில் மேலே நின்று வந்து பேசுகிறாரு. பேசும்பொழுது கீழே வந்து அவருடைய வாகனத்தில் வந்து லைட் வெளிச்சு அடிக்குதுங்க. ஜென்செட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. கரண்ட் இருக்குதுங்க. வந்து ஈபி வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்த வந்து கரண்ட் இருந்தது. அப்போ அவர் மேலேருந்து பார்த்தா வந்து கீழே நடக்கிற அவரே சொல்கிறாரு, மயக்கம் போட்டாங்களாருக்கு, வந்து தண்ணி பாட்டில் கொடுங்கங்கிறாரு. ஆம்புலன்ஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கிறாரு. ஆம்புலன்ஸ் அவங்க வண்டியிலேயே வாகன பிரச்சாரத்தில் அவங்க சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸ் 2 வண்டி வந்தது. அவங்க வந்து அதுக்கு உண்டான வேலை. அப்பா வந்து அவர் பேசுகிறாரு, இது என்ன வந்து நம்ம கட்சியோட கொடி கட்டி வருதுன்னால வந்து சொல்கிறாரு. இத்தனையும் வந்து இருக்குங்க. இதுக்கு மேலே நம்ம சொல்கிறது இதில் வந்து ஆளுங்கட்சி வந்து தவறு பண்ணுறாங்க, ஆளுங்கட்சியோட வந்து சதின்னு சொல்கிறதுக்குள்ள இல்லை. எல்லாரும் ஒத்துழைச்சாங்க. வந்து சரியான நேரத்துக்கு வந்திருந்தா இது போல் வந்து ஒரு உயிர் சேதம் வந்து நடந்திருக்காதுங்க. அவங்க கட்சி தலைமையில் கொடுத்த நேரம் வந்து 11 மணி சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு 12 மணி நிலவரத்துக்குள்ளே வந்துடுவாங்க. 12 to 3 மணிக்குள்ளே வரதா சொன்னாங்க. காலையில் 9 மணி இருந்தால் இங்கே வந்து ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. அவர் வந்துட்டு போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு 3 மணிங்கிறது ஒரு 5 மணி மட்டும் வந்திருந்தா கூட வந்து இவ்வளோ பிரச்சனை இருந்தார். அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்து முழு பொறுப்பாக இருக்கணும். கரூர்லேருந்து நடந்து தான் வந்த வேலைக்கு போயிட்டு வரும்போது அங்கேருந்து எந்த கும்பலுமே கிடையாது. இந்த மேகநாத ஆஸ்பத்திரி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நான் வந்து தான் ஃப்ரீயாக இருந்து நான் ரோடு கிராஸ் பண்ணும்போது தான் ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது. அந்த ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் கும்பல் சரியான கும்பல் அப்படியே நெருக்கி கொண்டுட்டு வந்து தள்ளிக்கிட்டே விட்டாங்க. இங்கிட்டும் தள்ளுறாங்க. என்னால் மேலும் நான் அப்பயும் ஒரு போலீஸ்கார்ட்ட கேட்குறேன், சார் நான் வீட்டுக்கு போகணும், இதுதான் எங்களுக்கு வீடு வழி போடுறதுன்னு சொன்னேன். அந்த போலீஸ்காரர் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. என்னால் நான் மூச்சு திணறாகி முடியாத கட்டத்துக்கு அந்த விஜய் வண்டி போனதுக்கப்புறம் நான் இந்த பக்கமாக வந்து நான் வெளியே வந்தேன். அப்போ வந்து இங்கே தான் முடியாமல் நான் உட்காந்துருந்தேன். இன்னும் என்னால் அதுலேருந்து மீள முடியல. எதுக்கு எத்தனை ஆம்புலன்ஸ் எதுக்குங்க? ஆம்புலன்ஸ் கூட்டமே இல்லை. அவர் இங்கே வந்துட்டார். நான் பைபாஸ்லேருந்து வரும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நடந்தே தான் வந்தேன். ஆனால் எங்கள் பையன் ஃபோன் பண்ணுமா, பஸ் இருக்காது, நீங்கள் நடந்து போங்கன்னு. நடந்து வந்து இந்த இடத்துக்கு நான் கிராஸ் பண்ணும்போது அந்த கும்பல் வந்தது. அந்த ஆம்புலன்ஸ் எதுக்கு வரணும், கரண்ட் எதுக்கு, அந்த 2 நிமிஷத்தில் எதுக்கு கரண்ட் ஆஃப் பண்ணணும் சொல்லுங்கள்? அது யார் கட் பண்ணாங்க அந்த நிமிஷம்? அப்போ கழுத்தில் இருக்கிறதையோ கழுத்தை நெரிச்சிருந்தாலும் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? நான் ஒரு பொம்பளை அங்கேருந்து மூச்சு முட முடியாமல் இங்கே வந்து இவங்க வந்து எனக்கு தண்ணி கொடுத்து நான் உட்காந்துட்டு போனேன். நான் வேலைக்கு தானே போயிட்டு வந்தேன். நான் கூட்டம் பார்க்க வந்திருந்தாலும் சொல்லலாம், ஐயோ கூட்டம் பார்க்க வந்தாங்க அப்படின்னு. வேலைக்கு போயிட்டு வந்தவங்களே வர முடியல, அது எப்படி?
டிரான்ஸ்பார்ட் மேலே ஏறினா இந்த பக்கம் அந்த ரோடு இருக்குது பாருங்க, இந்த பக்கம் 4 பக்கம் ரோடு இருக்குது. ஏன்னா நாங்கள் இதை போய்கிட்டு வந்திருக்கோம், தெரியும், ரோடு தெரியும். அந்த இடத்துக்கு போக முடியாமல் எல்லாருமே மயங்கி உட்காந்துருக்காங்க. அப்போ தூக்கலாம்ல, தூக்காம நெருக்கிக்கிட்டு தான் இந்த பக்கம் நெருக்குன்னு இந்த பக்கம் நெருக்குன்னு எப்படி வருவீங்க? நான் இந்த பக்கம் வந்தா இங்கிட்டு தள்ளி விடுறாங்க, இங்கிட்டு வந்தா இங்கிட்டு தள்ளி விடுறாங்க. எங்கிட்டு போக முடியும்? சனிக்கிழமை லீவு, பிள்ளைகளுக்குலாம் ஸ்கூல் லீவு, எல்லாம் வந்திருக்கலாம்ல. விஜய் வராரு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் வந்திருக்கலாம். நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரதில் அதே இருங்க, எடப்பாடி போட்டாங்க. நாங்கள் அன்னைக்கு எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து இங்கேயே நின்று தான் நல்லா தான் பார்த்தோம். அதே கூட்டம் தான் அங்கேயும் அன்னைக்கும் இருந்தது. இன்னைக்கு மட்டும் எப்படி ஆகும்னு யாருக்கு தெரியும்? அன்னைக்கு டான்ஸ் ஸ்டேஜ் எல்லாம் போட்டு தானே இருந்தாங்க. இதுல இருந்து இது வரைக்கும் தான் கும்பல் இருந்தது, அதே கும்பல் தானே இருந்தது. அதுக்குன்னு என்ன மழை பெஞ்சனால கலைஞ்சுது, இது மழை பெய்யறதுனால எல்லாம் அப்படியே நின்றுட்டாங்க, அவ்வளவுதான். அது பசங்க ஏறினாங்கன்னா சரி தெரியல, இவங்களும் கண்டிஷன் போட்டிருக்காங்களே நீங்க வெளியே தலையை கட்டக்கூடாது, கண்ணாடியில் எல்லாருமே. நானே ஒரு வீட்டில் இருந்திருந்தா ஐயோ விஜய் வர்றாரே நம்ம ஊருக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு போகலாம். போகும்போது அவர் வெளியே நின்று பார்த்துருந்தாங்க, எல்லாருமே பார்த்துட்டு அந்த கும்பல் குறைஞ்சிருக்கும். இவங்க போட்ட கண்டிஷன்ல அவங்க பார்க்கவே இல்லை. எப்படி? ஆமா, க்ளோஸ் பண்ணனால பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த மேலே ஏறினதுக்கப்புறம் அடுத்த செகண்டே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. எல்லாரும் பார்க்கத்தான் வருவாங்க, அதை இவங்க பர்மிஷன் கொடுத்துருக்கலாம், போலீஸ்காரங்க கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்துருக்கலாம். தண்ணி வசதிலாம் காலையிலேருந்து நம்ம இருந்திருந்தா தெரியும், எல்லாம் டான்ஸு கன்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாலும் எல்லாம் அங்கிட்டு வர்றவங்க போகிறவங்க கடைக்கு வரவங்க சொன்னாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், இவங்க வர்ற நேரம் அவரும் லேட் பண்ணிட்டாரு. 3 மணிங்கிறது 7 மணி ஆயிடுச்சு. எல்லாம் வேலை விட்டு வர்ற டைம், அன்னைக்கு சனிக்கிழமை வேற. யாரும் குத்தம் சொல்ல முடியாது, இவங்க தான் பண்ணியிருப்பாங்க, அவங்க தான். ஆனால் அந்த கரண்ட் ஆஃப் பண்ணாலும் தப்பு தாங்க. எல்லா கூட்டம் வந்தால் போலீஸ்காரங்க எல்லாம் பந்தோஸ் கொடுக்குறாங்க இல்லைங்க. அதே மாதிரி இந்த கைத்தை கட்டி 4 பேர் இருந்து 4 அப்போ அப்படி இருந்தால் போயிருப்பாங்க. போலீஸ்காரங்க அடிச்சாங்கனாலும் போயிருப்பாங்கல்ல. போலீஸ்காரங்க நான் பார்த்த வரைக்கும் அந்த ஒரு போலீஸ்காரர் தான் அங்கே நின்னாரு, மீதி பேரை நான் பார்க்கவே இல்லை. நான் 7 மணிக்கு பார்த்தேன். அங்கேருந்து நடந்து வரும்போது 6 மணி, கடையிலேருந்து இங்கே வரும்போது 7. நான் வந்து எல்லாரும் நான் பைபாஸ்லேயே செருப்பெல்லாம் நிறையா கிடக்கும்போது நான் கேட்டேன், எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா? எல்லாம் போயிட்டாங்கன்னாரு. ஆனால் நான் அவ்வளோ தூரம் வரும்போது ஃப்ரீயாக தான் வந்தேன். இந்த இடம் வந்து தான் என்னை வச்சு நசுக்குனது. எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி, ஒரு கும்பல் இப்போ நம்ம வீட்டில் நானே போயிருக்கலாம், இல்லை என் பையனே போயிருக்கலாம், என் பேரங்களே போயிருக்கலாம். நம்ம வீட்டில் எல்லாரும் ஒருத்தர் போயிருப்பாங்களா, அவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும்ல. உயிர்னா எல்லாம் ஒன்று தாங்க. அடுத்த உயிர் வேற, நம்ம உயிர் வேற. நம்ம வீட்டில் ஒருத்தவங்க போய் செத்துருந்தா நம்ம எப்படி இருப்போம் சொல்லுங்க? இது யார் தப்பு? பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், பாதுகாப்பு கொடுக்கலைங்க. நான் வந்து அந்த பக்கம் நின்னேன், இவங்க இந்த பக்கம் இருந்திருக்காங்க, நான் ஆப்போசிட்டில் இருந்தேன். அங்கிட்டு இருந்து வரும்போது என்னை நெருக்கும்போது நான் வந்து விஜயை பார்க்கணுமோ யாரை பார்க்கணும், நான் உயிர் தப்பிக்கணும்னு தான் நான் வருவேன். நீ தள்ளுங்கடா தள்ளுங்க, என்னால் மூச்சு விட முடியலடா, சீக்கிரம் தள்ளுங்க. நான் திட்டிட்டு தான் வந்தேன், இல்லைன்னு சொல்லலை. வேலைக்கு போயிட்டு வந்த பொம்பளையில விட மாட்டேங்கிறீங்க, என்ன கூட்டம் போட்டுட்டு இப்படி பண்ணுறீங்க? ஒரு கட்சிக்காரனா இருந்தாலும் தாட்டி விட வேண்டியது தானே. என்னால் மூச்சு முடியலன்னா அந்த பானிபூரி கடைக்கிட்ட நான் நின்னேன். இங்கே வரும்போது நான் அப்படியே எனக்கு தொப்பே நனைஞ்சு வந்தவங்களாம் கேட்டு பாருங்க. என்னால் முடியாமல் தான் இங்கே வந்து உட்காந்தேன். நம்ம 10 மணிக்கு போவோம், இந்த 12 மணிக்கு வர்றாம்பாங்க, அப்புறம் பார்த்தோம்னா வரமாட்டாங்க. அதையும் இருந்து தானே பார்த்துட்டு வரோம். என்ன ஒரு ஆவல் தான் இவங்களையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு.